வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பாதையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். என்னது? நம்ம தினசரி வாழ்க்கையில் எப்படி இருந்தால் வெற்றி அடையும்? ஃபர்ஸ்ட், காலையில் எழுந்த உடனே 1 டம்ளர் 2 டம்ளர் நல்லா விதவிதன்னு தண்ணீரை குடிச்சிட்டு இந்த காலை எடுத்து குடிச்சிட்டு இந்த கையை பயன்படுத்தி இப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் 2 நிமிடம் உட்காந்து ரைட். ஃபர்ஸ்ட் 2 நிமிடம் ஓகே குட். இந்த மூச்சை இழுத்து விட்டுட்டு நீங்க என்ன பண்ண தெரியுமா? எப்ப எழுந்தாலும் இப்படி உட்காந்துட்டு இன்றைக்கு கண்ணை முடிட்டு இன்றைக்கு என்னென்னலாம் நான் செய்ய வேண்டும், இன்னைக்கு காலையில படிக்கணும், எழுந்த உடனே ஒரு 1/2 hour 1 hour 2.5 hours 2 hours எந்த டைம் கிடைக்குது, எவ்வளவு டைம் கிடைக்குது படிக்கணும். படித்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? பள்ளிக்கூடத்திற்கு உடனடியாக நேரம் கடத்தாமல் அந்தந்த நேரத்தில் 9:30 பள்ளினா 9:15 அங்க இருக்கணும். டிசிப்ளின், ஒழுக்கம். அதை விட முக்கியமானது, உங்கள் தாய் தந்தையை காலையில் எழுந்த உடனே கையெழுத்து கும்பிடணும். அம்மா வணக்கம், அப்பா வணக்கம்னு சொல்லிட்டு நல்ல விதமா அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். தினமும் நீங்க இதை செய்யணும். காலை எழுந்த உடனே வணக்கம்மா காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்பா காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அடுத்ததாக பள்ளிக்கு செல்லும். பள்ளியில என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாங்களோ அதை கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? காலையில அந்த தியானத்துல கண்ணை மூடிட்டு தியானத்துல அதுக்கப்புறம் ஆசிரியருக்கு சென்றவுடன் வணக்கம் வைக்கணும். ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லணும். சொல்லிய பிறகு நல்ல விட்டமினான பொருட்களை நான் சாப்பிடுவேன், என் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லணும். திரும்ப அந்த 8 hour கிளாஸ் படிக்கணும். படிச்சதெல்லாம் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு விளையாட்டு ஒரு 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் விளையாடணும். உடம்பு ஆரோக்கியம் பண்ணிடும். திரும்ப பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா பார்த்தோன்னா சந்தோஷமா வணக்கம்ப்பா வணக்கம்மா என்ற வார்த்தையை போடணும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஒரு காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். பிள்ளைகள் தாய் தந்தையர்கிட்ட நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அதன் பிறகு என்ன பண்ணும்? காலை தொட்டு கும்பிட்டு விட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு தியானம், இப்ப உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஈவினிங் அந்த டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி படுத்துக்கொண்டு யோசிக்கணும். தியானம் பண்ணி உட்கார்ந்து தியானம் பண்ணா படுத்துக்கொண்டு யோசிக்கணும். இன்னைக்கு எல்லாம் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, நான் எப்படிலாம் எத்தனை பேர், என் நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு வணக்கம் செலுத்தினேன், என் நண்பர்கள் எத்தனை பேருக்கு நல்ல விதமான செயல்களை சொல்லிக் கொடுத்தேன், எங்க அப்பா அம்மாவுக்கு வணக்கம் செலுத்தினேன், எங்க ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்தினேன், வீட்டு பாடங்கள் அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டேன், சந்தோஷம். நாளைக்கு என்னென்னலாம் பள்ளிக்கு தேவை என்பதை எடுத்து வச்சுட்டேன். என் தாய் தந்தையருக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு படுத்துட்டேன். என் சகோதர சகோதரிகளுக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு படுத்துட்டேன். இது அனைத்தையும் சிந்தனை செய்திருக்கு. அழகா அமைதியா ஒரு 10 நிமிஷத்துல 15 நிமிஷம் மாலை காலை 2 வேளைகள் தியானமான நிலைக்கு. இந்த தியானம் உங்களை வெற்றி பாதை கூட்டி சொல்லும். நான் நல்லா படிப்பேன், என்னால் ஜெயிக்க முடியும், நான் என்னவாக நினைக்கிறேனோ அதுவே எனக்கு கொடுக்கப்படும், நான் என்ன நினைச்சாலும் ஜெயிப்பேன், இந்த இடத்துல நான் தியானம் பண்ணிட்டேன், இன்னும் நான் டெய்லி தியானம் பண்ணுவேன், டெய்லி நான் படிப்பேன், வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படும். நன்றி இறைவா, படைத்தவருக்கு நன்றி, என் தாய் தந்தையருக்கு நன்றி, இந்த உலகத்து மக்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, யார் மனசும் கோபப்படும்படி நடந்து கொள்ள மாட்டேன், அனைவருக்கும் நான் தான் மனிதர், அவர்கள் செல்வத்தே செல்வம் படைத்து எல்லோருக்கும் பணிவா இருப்பேன், எல்லோரும் என்னுடன் பிறந்த பிறவா சகோதர சகோதரிகள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு சொன்னோம். சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப அன்போடு இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அன்போடு இருக்கணும். அப்பா அம்மா சொல்ல கட்ட மாட்டேன். என் தாய் தந்தையின் மீது மிகவும் பற்றோடு இருப்பேன். என்னுடைய சகோதர சகோதரி மீது மிகவும் பற்றோடு இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரர் அனைவரும் அன்போடு இருப்பேன். என்னை வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன். என்னுடைய ஆசிரியர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வேன். அவர்கள் சொல்வதை கேட்பேன். இது தினமும் காலை மாலை செஞ்சுட்டு வருவேன். அடுத்த முறை வரும்போது நோட்டு கொடுத்தாலும் பேனா கொடுக்க போறேன், டப்பா போடுவோம். இது எல்லாருக்கும் எத்தனை பேர் நீங்க எடுத்து போயிட்டு அடுத்த முறை வரும்போது பேனா கொடுக்குறேன், நோட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃபன் சாப்பிட இந்த டப்பா ஓகேவா?
இறைவா நன்றி. சொல்லுங்க. இறைவா நன்றி. படைத்த பிரபஞ்சமே நன்றி. தாய் தந்தையருக்கு நன்றி. என் ஆசிரியர்களுக்கு நன்றி. பெரியோர்களுக்கு நன்றி. சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி. எல்லோரும் வாழ்க. நாமும் வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரும் சகோதர சகோதரியாக இந்த உலகத்தில் வெற்றி பயணத்தை தொடங்குவோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னைய கிளாஸ் பேசிக் கிளாஸ் நீங்க சொல்லிருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸ் ரொம்ப சூப்பரான தியானம், யோகம், பல பயிற்சிகள் சொல்லப்படும். சரியா? நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஓகே.